Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்கடைப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்.
நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாயுள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருள் நின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகள் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோராக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணர்வவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்கள் அனைத்து இடுக்கண்களினின்றும் வீடு வைக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நீண்ட நெஞ்சாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளர்களுக்கு நேரிடும் தீங்குகள் பலவாகும். அவை அனைத்தினின்று ஆண்டவர் அவர்களை வீடு வைக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 7, இறை சொற்றொடர் 1, 2, 10 மற்றும் 25 30 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கு தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறைவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு ஒரு வகையான கலக்கத்தையும் வெறுப்பினையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், சாலமோனின் ஞான நூலிலிருந்து அந்த இறை பற்றில்லாதவர்கள் எவ்வாறாக அந்த நீதியுடையவரை எவ்வாறாக அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த காழ்ப்புணர்வை அவர்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இவர்களால் தான் இப்படி நாம் நிலைக்கு உள்ளானோம், இவர்கள் என்ன கடவுளிடமிருந்து வந்தவர்களா என பல்வேறு வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக தங்களுடைய முழு வெறுப்பையும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எப்படியாயினும் இன்றைய நாளில் நாம் நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆழமான பாடம் என்றால், கடவுள் நம் அனைவரையும் யாரெல்லாம் நீதியோடும் உண்மையோடும் செயல்படுகிறார்களோ அவர் அருகில் இருக்கிறார், அவர்களை நிச்சயமாக அரவணைக்கின்றார் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதிலும் சிறப்பாக இதுதானே இன்றைய நாம் திருப்பாடலின் கூட அழகாக வாசிக்க கேட்டோம். உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நம் மீதும் எத்தனையோ நபர்கள் வெறுப்போடும் பகை உணர்வோடும் பொறாமையோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் இருந்தறிந்தாலன்றி நாம் அனைவரையும் அந்த ஆண்டவர் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது உடைந்த உள்ளத்தாரிக நம் அருகிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் வாழ்வாக்குவோம். அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே நிகழ்ச்சி தான் உள்ளாகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யோவானுடைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது 2 முக்கியமான நிகழ்வுகளை நாம் திருப்பி வாசிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றாவதாக அந்த சான்று பகர்தல். இதைத்தான் நேற்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட எவ்வாறு ஆண்டவருக்கு எத்தகைய நிலையிலெல்லாம் சான்று பகரக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதோடு உணர்வாக இன்றைய இந்த யோவான் நற்செய்தியில் நமக்கு வெளிப்படுவது அந்த திருவிழா. யூதர்களை பொறுத்தவரையில் 3 முக்கியமான திருவிழாக்கள் இருக்கிறது நம் அனைவரும் நன்றாக அறிந்தது. ஒன்றாவதாக பாஸ்கா விழா, 2வது புளிப்பற்ற அப்ப விழா, 3வதாக கடவுளுக்கென இந்த முதற்கனியை அர்ப்பணிக்க விழா என்று கூட நாம் சொல்லலாம். இந்த 3 விழாக்களும் அவர்களுடைய வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அடுத்த ஒரு நிகழ்வாக ஒரு விழாவாக அங்கே கூடார விழாவுக்கு செல்வதை பார்க்கின்றோம். இந்த கூடார விழா என்ன என்பது நாம் பார்க்கின்ற பொழுது அன்று அவர்கள் பாலை நிலத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்து வகையான நன்மைகளையும் நினைத்து பார்த்து அங்கே அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய விழாவாக இருக்கிறது.
அந்த விழாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செல்கிறார். அங்கே அவருக்கும் அதே வெறுப்புணர்வு, அதே பகைவை. இவர் எப்படி கொள்ளலாம் என்று மக்கள் மத்தியில் இவரை அல்லவா மெசியா என மக்கள் ஏற்றுக்கொண்டாரோ என்று கூட பல்வேறு கேள்விகளோடு வினாக்களோடும் அங்கே அவரை கொல்லவும் தேடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதியாய் நின்றார். நான் எங்கிருந்து வந்தேன் என்பது யாருக்கும் தெரியாது, மாறாக தந்தை ஒருவருக்கே தெரியும் என்பதை மிக அருமையாகவும், நான் இங்கு வந்திருப்பதும் கூட இத்தகைய வெறுப்புக்கு நான் அடிமையாக நிலைக்கின்ற கூட இதுவும் ஆண்டவரால் தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்வையும் நான் பார்க்கின்ற பொழுது நம் மத்தியிலும் எத்தனையோ வெறுப்புகள், பகைமைகள், பொறாமைகள் இவைகளெல்லாம் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடம், நாம் தந்தையிடமிருந்து இவை அனைத்தும் வருகின்றன என அந்த ஒரு முழு மன உறுதியை நாம் ஏற்க தயாராயிருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அப்படி இறை தந்தை நம்மோடு உடன் இருக்கிறார், நமக்கு திடன் அளிக்கிறார், நமக்கு ஆதரவு தருகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாமும் அருள் வேண்டுவோம். இரண்டாவதாக இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்வில் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகள் மீது எத்தகைய வெறுப்பும் காழ்ப்புணர்வும் கொள்ள வேண்டாம் என இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தை வழியாகவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த வெறுப்பு, பகை உணர்வு, பழி வாங்குகின்ற எல்லாம் ஏதோ நேற்றோ என்றோ வந்ததல்ல, படிப்படியாக வளருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய வாழ்விலும் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த காழ்ப்புணர்வு, அந்த வெறுப்பு, அந்த பகை, இவன் தன்னையே இறைமகன் என சொல்லிக் கொள்கின்றான் என்ற அந்த நிலைமை எல்லாமே அவர் மீது கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுதான் கடைசியாக அவரை சிலுவை மரத்தில் அறைய வைத்தது. ஆகவே நமது மத்தியிலும் நம்முடன் இருக்கிறவர்கள் மீது எத்தகைய வெறுப்போ பகைமையோ காழ்ப்புணர்வோ கொள்ளாமல் மேலுமாக அவர்களை அன்பு செய்யக்கூடிய ஆற்றலை இந்த நாளில் பெற்றவர்களாய் அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறையாசிர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வல்லமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. இவ்வாறு மேன்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாற்றுமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகி அழகையின் செருக்கினை வெற்றி கொண்டீர்.
அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வீழ்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளுடன் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனிதர்களாய் புதுப்பிக்கப்பட்ட எங்களுக்கு உமது அருளை தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குமாறாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்னி நேசிக்கின்றாயா, இன்னி நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.